Hi friends, Combined Technical Service Examination Non-Interview Post 2025க்கான ரிசல்ட்ஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் நீங்கள் ரிலீஸ் ஆனி அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒஏஇயோட இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷாக் ஆவீங்களா இல்லையா? டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹிட்டவே ஆகாது. அதை பற்றின எதுக்காக ஹிட் ஆகாது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பே ஸ்லிப் பார்த்துருந்தோம். ஸோ ஆனுவல் சேலரி உங்களுக்கு என்ன வரும், அதுக்கு டேக்ஸ் ஏதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்குமா, இதுதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் சேலரி வில் பி எப்போ நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எந்த மந்த்லேருந்து சேலரி நமக்கு கிரெடிட் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் டேரெக்டாக அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி இருப்பாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த ட்ரெஷரியில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சேலரி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க்கோட ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ட்ரெஷரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு அந்த மந்த் சேலரி போடுவாங்கன்னா கிடையாது, அவங்க அப்ரூவல்லாம் எடுக்கணும். எல்லாமே பண்ணி முடிச்சு வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேலரி அந்த மந்த் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல தான் சேர்த்து உங்களுக்கு உங்களோட அரியரையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சேலரியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அலாங் வித் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் 62,000 ரிசீவ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்படின்னா நீங்கள் 7.44 lakhs வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. 7.44 lakhs வந்து மொத்தம் ஓவரால் ஆனுவலாக சேலரியாக ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு டாக்ஸ் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக வராது. சேலரிக்கு உங்களுக்கு டாக்ஸ் வராது. அப் டு 12 lakhs வரைக்கும், 12.75 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரிக்கு டாக்ஸ் வராது. நீங்கள் 7.5 lakhs தான் வச்சிருக்கீங்கிறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. சப்போஸ் உங்களுக்கு சேலரியில டிடிஎஸ் வருது இல்லை டாக்ஸ் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிடக்ஷன் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இயரோட எண்டில். ஆர்எல்சியில் கவர்மெண்ட்ல ஃபைல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சேலரி எப்போ ப்ராசஸ் ஆகும், உங்களுக்கு டாக்ஸ் வந்து வருமா அப்படிங்கிறத டீட்டெயில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டர் பீரியட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.